வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிறுவில்லிபுத்தூர் என்ற ஊருக்கு சமீபத்தில் இருக்கும் திருவூர் திருத்தங்கல் புராணங்களில் பாஸ்கர கஷேத்திரம் என்றும் ஸ்ரீ கஷேத்திரம் என்றும் வழங்கப்படும் இந்த திருத்தங்கல் என்னும் திருத்தலத்தில் சிறியதாக இருந்தாலும் பழமையும் பெருமையும் வாய்ந்ததாக திகழ்கிறது அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோயில். மூலவரான முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக ஆண்டியின் திருக்கோலத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிப்பதால் இத்திருத்தலம் பழனியாண்டவர் திருக்கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. ஆண்டியின் திருக்கோலத்தில் காட்சியளித்தாலும் இங்கே எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமான் கல்யாண வரம் அளிப்பவராகவே இருக்கிறார். இதுவே இந்த பழமையான திருக்கோயிலின் சிறப்பாகும். திருக்கோவில் தனி சிறப்பு என்னவென்றால் பழனியாண்டவர் சொல்லி தனி சன்னிதியாக அமைந்துள்ளது. அது மூலவராக ஆண்டி கோலத்தில் இருக்கும் சன்னதியில் திருமணம் நடக்காது என்று கூறுவார்கள். அங்குதான் எல்லா முகூர்த்தத்திலையுமே 40 கல்யாணம் 50 கல்யாணம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோக பழனியாண்டவர் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னவென்றால் ஆறுமுக தம்பர் என்ற ஒரு பக்தர் பாத யாத்திரையாக பழனி சென்று வரும்போது அவரால் ஒரு வருடம் பழனி வரை சென்று சாமியை தரிசனம் பண்ண இயலவில்லை. அவர் இங்கிருந்து பால் காவடி எடுத்து கொண்டு போய் இந்த பாலாபிஷேகம் தான் முதலாக பழனியில் உள்ள பழனியாண்டவருக்கு நடைபெறுமா. அவ்வமையும் அவரால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு செல்ல இயலாத காரணத்தினால் பழனியாண்டவர் தத்ரூபமாக அவர் காட்சியளித்து, நீ இவ்வளோ தூரம் அலைந்து வர வேண்டிய அவசியமில்லை, நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே என்னுடைய பிடிமனை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்து கொள்ளலாம் என்று கூறியதாக ஒரு ஐதீகம் சொல்கிறார்கள். அதுபடி ஆறுமுக தம்பரானுடைய அங்கேருந்து பிடிமன் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து பழனியாண்டவர் என்ற பெயர் சுற்றப்பட்டு பழனியில் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் என்ன உயரமோ அதே அளவில் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்பட்டு பழனியாண்டவருக்கு பிரதி மாதம் வரக்கூடிய கார்த்திகை அன்று விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள், அதேபடி தங்கத்தேர் ரதவீதி விழா வந்து கொண்டிருக்கிறார் மாதம். இதுபோக சஷ்டி அதி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது, கந்த சஷ்டி. இதுபோக மற்றபடி திருவிழா காலங்களில் எல்லா
விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தேர் செய்து போல் மேலே பழனி ஆண்டவருக்கு தங்க கவசம் அங்கிகளும் தங்கத்தேரை கிழித்து செய்து வைத்திருக்கிறார்கள். அதை மாதம் கார்த்திகை என்று சாற்றப்படுகிறது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். பழனி கோவில் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது இந்த ஆலயம். பழனியில் உள்ள மூலவர் திருவடிவம் போலவே அதே அழகோடும் அருளோடும் இங்கே இருக்கும் மூலவரும் திகழ்கிறார். திருச்செந்தூர் சூரசம்ஹார திருவிழா போலவே இந்த திருத்தலத்திலும் கந்தசஷ்டி திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் முருக பெருமானுக்கு உகந்த திருநாட்களில் எல்லாம் இத்திருத்தலத்தில் பண்டிகை நாள் போலவே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கோயிலின் தல வரலாறு நமக்கு திருமுருகனின் அருள் வழங்கும் அற்புதத்தை எடுத்துச் சொல்லும் வகையிலேயே அமைந்துள்ளது. இதே திருத்தங்கள் ஊரில் வசித்து வந்த ஆறுமுக தம்பிரான் என்னும் முருகன் அடியார் ஒருவர் ஆண்டுதோறும் பழனிக்கு பால் காவடி எடுத்துச் செல்வதை நித்திய கடமையாக வைத்திருந்தார். எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு முருகனையே சிந்தித்தபடி இருக்கும் ஆறுமுக தம்பிரானுக்கு ஓராண்டு உடல் நலம் பாதித்தது. உடல் நலம் பாதித்ததன் காரணமாக அந்த ஆண்டு பால் காவடி எடுக்க முடியாமல் வருத்தத்தில் இருந்து வந்தார். பக்தனின் வருத்தத்தை நீக்கும் பொருட்டு முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி, என் திருவடி பதிந்த இந்த மண்ணெடுத்து கோவிலாக்கு நான் அங்கே நின்று அருள்கிறேன் என்றார். முருகனின் உத்தரவுப்படியே ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள் ஏற்படுத்திய திருக்கோயிலே இந்த பழனியாண்டவர் திருக்கோயில். பழனிக்கு செல்ல முடியாத அடியார்கள் இந்த ஆலயத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தினால் போதும் என்கிறது தல புராணம்.
இந்த திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்கிச் சென்றால் வேண்டிய வரங்கள் எல்லாம் வரும் என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை வணங்கிச் சென்றால் வேண்டிய வரங்களெல்லாம் கிடைக்கும் என்று தலபுராணம் கூறுகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ளம் மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் செவ்வேள் கந்தவேளை துதித்து அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய பாடல் சுடரணைய திருமேனி எனும் அற்புதமான திருப்புகழ். அரும்பெரும் நுட்பமான கருத்துக்களை கொண்டது இப்பாடல். அடுத்தது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வழிபாட்டில் தினந்தோறும் ஓதி வரும் பாடல் இது. நம் எல்லோரையும் நம்மையும் ஓதச் சொன்ன அற்புதமான திருப்புகழ் பாடல். என்னென்ன தகவல்களை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கின்றார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்தை பார்க்கலாம். சுடரணைய திருமேனி உடை அழகு முதுஞான சொருபகிரியிடமேவும் முகங்காரும் சுரர் தெரியல் அழிபாடு மழலை கதி நிறை பாய துகிர் இதழின் மொழி வேத மணம் வீச அடற்பவள ஒளி பாய அரிய பரிபுறம் ஆட அயல் கரமோடெழில் தோகை மயில் ஏறி அடியல் இருவினை நீரு பட அமரர் இது பூரை அதிசயம் என் அருள் பாட வரவேணும். விடை பரவி ஆயன் மாலோட அமரர் முனி கணம் ஓட மிடர் அடைய விடம்பாரி அருள்நாதல் மினலனைய இடை மாது இடம் மருவும் குருநாதல் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே. இடர்கலிகள் பிணி ஓட என்னையும் அருள் குரமாதின் இணை இளன் நிர்மூலை மார்பின் அணை மார்பா இனிய முது புலி பாதல் உடல் அரவு சத கோடி இருடையர்கள் புகழ் ஞான பெருமாளே. இப்பாடலின் பிற்பகுதியில் புலிப்பாணி முனிவர், ஆதிசேஷ அவதாரமான பதஞ்சலி இவர்களெல்லாம் வந்து உன்னை வழிபாடு செய்திருக்கிறார்கள் முருகா. இடர் கலிகள் பிணி ஓட துயரம், தொல்லைகள், நோய்கள், தீங்குகள் இதெல்லாம் கலியினுடைய கொடுமைகள் என்று நமது பழந்தமிழ் நூல்களும் சொல்கின்றன. அவ்வளவு தீமைகளும் நோய்களும் என்னை விட்டு விலகும்படியாக எனக்கு அருள் செய்த வள்ளி மணவாளா என்கின்றார். அதற்கு பிற்பாடு அந்த அம்பிகையை இடதுகை பக்கம் கொண்ட சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானே, பார்க்கடல் கடைந்த பொழுது கடைந்த அந்த விஷம் வந்ததல்லவா, அதை ஏற்று அருளிய அந்த சிவபெருமானின் புதல்வனை என்றெல்லாம் சொல்லி இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலின் தொடக்கத்தில் சுடர்கணைய திருமேனி, நம் ஞான நூல்கள் படி நல்லவைகளை நாம் கேட்க வேண்டும். அதாவது 4 விதமான தகவல்கள் சொல்லுவார்கள். கேட்டல், கேட்டதோடு அது போய்விடக்கூடாது. சிந்தித்தல், உட்கார்ந்து கொண்டு அதை சிந்திக்க வேண்டும். நடக்குமா ஐயா, சந்தேகமே பட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கைபேசி, எப்பா என்னெல்லாம் இருக்குன்றீங்க அதில், எப்படியாவது அதை இல்லை அந்த ஆள் எங்கே வாங்கினார்னு கேட்கணும். அது இல்லை அது எங்கன்னு கேட்கணும். எவ்வளவு சிந்தனை, எல்லா முயற்சியும் எடுக்கின்றோமே,
இதுபோல நல்லவைகளை முதலில் கேட்க வேண்டும், அடுத்தது சிந்திக்க வேண்டும். சிந்தித்து கொண்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ அவர் வாங்கியிருக்கார், அதையே அதற்கு உண்டான உழைப்பு பொருள் கொடுத்து முயற்சி செய்து வாங்குகின்றோம் அல்லவா? அதுபோல் நல்லவைகளை தெளிதல், அதை அப்படி ஒரு தெளிவு அடைய வேண்டும். பிற்பாடு நிஷ்டை கைகூடுதல் என்று 4 விதமான தகவல்களை சொல்லுவார்கள். முருகப்பெருமானுடைய திருமேனி வடிவத்தை நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் நேருக்கு நேராக அருணகிரிநாதர். அந்த முருகனுடைய திருமேனி இந்த காலை கதிரவன், அடியின் சூரியன் என்று சொல்லவில்லை. காரணம், சூரியன் என்றால் சூரியன் சொல்லும் பொழுதே சற்று சுடுவதைப் போல இருக்கும். கதிரவன் அழகாக அந்த ஒளி வீசும் கதிர்களை வீசி இருளை போக்குகின்றான் அல்லவா? அந்த வார்த்தைகளிலேயே என்ன உணர்ச்சி பாருங்கள். காலை கதிரவன் போல ஒளி வீசக்கூடிய திருமேனி. அது மட்டுமல்ல, முழுமையான ஞானத்தின் வடிவமான திருமேனி. உடையழகு முது ஞான சொரூப. அது மட்டுமல்ல, உயர்ந்த சிந்தனை கொண்ட நமது முன்னோர்களான தமிழர்கள் அவர்கள் வழிபட்ட அந்த இறைவனையும் மிகவும் உயரமான இடத்தில் வைத்தார்கள். தரையில் உயர்ந்தது மலை, மலையிலும் உயர்ந்தது அதன் மேல் இருக்கக்கூடியவன் அந்த வடிவழகன் என்பதற்காகவே சொருபகிரியிடமேவும். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு தேவர்களெல்லாம் வந்து அப்பா உன் திருமேனியில் அந்த மலர் மாலைகளும் அழகு பெறட்டும் என்பதற்காக. அவனுக்கு அழகு இல்லை, தெரிகின்றதா? அந்த மலர் மாலைகளும் அழகு பெறட்டும் என்பதற்காக உன் திருமேனியில் மலர் மாலைகளை சார்த்திருக்கிறார்கள். அதில் வண்டுகள் இருந்து அதில் இருக்கக்கூடிய தேனை அருந்திவிட்டு இசை பாடுகின்றனவாம். இது என்ன ஒன்றும் ஏன் எழுத வேண்டும் ஒன்றும் புரியவில்லை அல்லவா? இறைவனுக்கு மலர்களோ அல்லது இப்படிப்பட்ட மாலைகளையோ எடுத்து போடுறதுன்னு சொல்லக்கூடாது. போடுறது உயிரற்ற சடலங்களுக்கு போடுவது. ஈடு சாற்றுவது என்பது மென்மையாக. அந்த அதில் உள்ள வண்டுகளை அருணகிரிநாதர் ஏன் சொன்னார்? என்ன தகவல்? அபூர்வமான விசேஷம் அடுத்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவனும் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.